Good evening, students. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல சாப்டர் நம்பர் 1 பார்க்குறோமா 2 பார்க்குறோமா? ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்ப்போம். ஸோ சாப்டர் நம்பர் 1 முடிச்சிட்டோம். இப்போ அட் ப்ரெசென்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா சாப்டர் நம்பர் 2மே மோர் தென் 1/3 கிட்ட நம்ம முடிச்சிருக்கோம். சரியா? இப்போ நம்ம பார்க்குற சாப்டருக்கு பேர் என்ன அப்படின்னா தமிழ்ல முழுக்கள். சரியா? ஸோ என்னென்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா? நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம். நேச்சுரல் நம்பர்னா எப்படி இருக்கும்? 1 2 3 இப்படி இருக்கும். அடுத்து 3 டாட்ஸ் மட்டும்தான் வைப்போம். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். 0 1 2 3. ஸோ இப்படிதான் பார்த்துட்டு இருந்தோம். சரியா? அடுத்து இண்டிஜர்ஸ்க்கு என்ன பார்த்தோம்? ஐன்ற லெட்டர் யூஸ் பண்ணலாம், ஆர் இசட்ன்ற லெட்டர் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நேச்சுரல் நம்பரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என், ஹோல் நம்பரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் டபிள்யூ, இண்டிஜர்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ. சரியா குட்டஸ்? அப்ப இசட்ன்றதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த இண்டிஜர்ஸ்ன்றத யாரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னோம். ஜெர்மன் நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஓகே. அப்ப இண்டிஜர்ஸ ஜெர்மன்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஜாலன் அப்படின்னா விச் மீன்ஸ் டு கவுண்ட் அப்படின்வோம். ஸோ இது என்ன செஞ்சோம்? 0 பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 3 போட்டு பார்த்தோம். சரியா? ஸோ இதை நம்பர் லைன்ல எப்படி போடுவோம் ஞாபகம் இருக்கா? இங்க 0 1 2 3 இப்படி போகும். இந்த பக்கம் -1 -2 -3ன்னு சொல்லிட்டு போகும். ஸோ இது ஃபுல்லா என்ன எண்கள்னு சொல்லி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? எங்க யோசிச்சு சொல்லுங்க, இந்த எண்கள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. ஞாபகம் இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி? 1 2 3 4 நீங்க யோசிப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம்னா மிகை எண். மிகைனா பாசிட்டிவ் நம்பர்ஸ். சரியா? ஸோ மிகை எண்கள் ப்ளூரல் ஃபார்ம்ல. இந்த பக்கம் இதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? குறை எண்கள். இல்ல அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவோம்னா மிகை முழுக்கள்னு சொல்லுவோம், இதை குறை முழுக்கள்னு சொல்லுவோம். குட்டஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இப்ப பாக்குறது முழுக்கள். தமிழ்ல ஹோல் நம்பருக்கு பேர் என்ன? முழு எண் வேற, முழுக்கள் வேற. சரியா? சோ தமிழ் வார்த்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்னன்னா இயல் எண்கள். சரியா குட்டஸ்? நேச்சுரல் நம்பரோட தமிழ் வார்த்தை என்னன்னா இயல் எண்கள். ஹோல் நம்பர்ஸோட தமிழ் வார்த்தை என்னன்னா முழு எண்கள். முழு எண்கள் வேற, முழுக்கள் வேற. ரெண்டையும் குழப்பிக்கிற கூடாது. ஏற்கனவே முழு எண்ணா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் ஹோல் நம்பர் 0 1 2 3 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முழுக்கள் வேற, முழு எண்கள் வேற. அதனால கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. சரியா? சோ இதுதான் நம்ம பார்த்த இன்ட்ரோடக்ஷனு. ஸோ இந்த இதுல எந்தெந்த நம்பரை எங்க மார்க் பண்ண முடியும்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு இப்போ நம்ம ஃபுல்லா எக்ஸசைஸ் சம்ஸ் தான் இப்போ ப்ரெசென்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கா குட்டஸ்? இப்ப எந்த சம் பார்த்தோம் அப்படின்னா பயிற்சியில 2.1 எல்லாம் 3வது கணக்கு பார்த்தோம். இல்ல நீங்க எந்த நம்பர் வேணா எடுத்துக்கோங்களேன். -1 2 -3 இந்த எண்களை எண் கோட்டில் குறிக்கவும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ -1 எங்க இருக்கு? இந்த இருக்கு. இத இப்படி அழகா பார்த்துட்டு இப்படி இன்ட்டு போட்டாலும் சரி, இல்ல இப்படி ஓவல் ஷேப் போட்டாலும் சரி. 2 இந்த பக்கம் குறிக்கணுமா, இந்த பக்கம் குறிக்கணுமா? ஞாபகம் இருக்கா? 2ன்றது இங்க இருக்கு, இத குறிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். -3 இந்த பக்கம் இருக்கு. டீச்சர் இது எப்படி வேணாலும் கொடுப்பாங்கன்னா கொடுக்கலாம். அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 6ன்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த -3 மார்க் பண்ணிட்டோம். 6 மார்க் பண்ணணும்னா எப்படி டீச்சர் மார்க் பண்றதுன்னா வேற ஒண்ணும் இல்ல. இது நம்ம என்னன்னு சொன்னோம்? இது வந்து நம்பர் லைன் சொன்னோம். ஸோ நம்ம தேவையை பொறுத்து எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 4 5 6 7. சரியா? தேவைன்னா 6 வரைக்கும் ஸ்டாப் பண்ணுங்க. முடிஞ்ச எக்ஸ்ட்ரா ஒன்று கண்டுபிடிக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ எனக்கு அவங்க மார்க் பண்ண சொன்னது 6ன்றதுனால இது வரைக்கும் நான் மார்க் பண்றேன். சரி, இது புரியுதாடாமா? சரி. இப்ப 0ன்றது என்ன என்னது குறிய கொண்டது? இது மிகை எண்ணா குறை எண்ணானா என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? 0 என்னன்னு சொன்னோம்? which is 0ன்றது which is neither prime, which is neither prime nor composite அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அப்படியா பார்த்தோம்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் எழுதுற எல்லாமே கரெக்டா இருக்கணுமா? நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். யாராவது தப்பு விட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. 0 என்னன்னு சொல்லுவோம்? இது பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரான்னு உங்களுக்கு தெரியுமான்றதுக்காக தான் செக் பண்ணேன்.
which is neither positive nor நெகட்டிவ்னு சொல்லுவோம். குட்டீஸ்மா யாராவது சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம இதுதான் பார்த்துக்கோம். பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் பார்க்கும்போது டீட்டெயில் தான் பார்ப்போம். சரியா? ஸோ ஜீரோன்றது எதோடையுமே ஒத்து வராது. சரியா? இட் இஸ் லைக் யூனிக் குவாலிட்டி இருக்கிற நம்பர். ஒத்து வராதுன்னா எப்படி சொல்றது? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்ல இந்த நம்பர் வந்து எப்படி சொல்றது, பாசிட்டிவோட குரூப்லயும் சேராது, நெகட்டிவோட குரூப்லயும் சேராதுன்னு சொல்லி தான் நம்ம டீட்டெயிலா லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். சரிடாம்மா? ஓகே. ஜீரோக்கு என்ன செய்யணும்? விச் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ்னு சொன்னோம். சரி, இப்ப புக் பேக்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது, சில எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் பண்ணி பார்த்துருக்கோம். இப்ப இங்க வந்து ஒரு அளவுகோல் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கடலுக்குள்ள இந்த இடத்துல ஒரு மீன் இருக்குப்பா. சரியா? சோ கடலுக்குள்ள 1 2 3ன்னு சொல்லி இல்ல 10 20 30ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேல 10 20 30ன்னு சொல்லியிருக்காங்க. கடல் மட்டத்துக்கு கீழே, அப்ப இத வந்து ஜீரோன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? சோ கடல் மட்டத்துக்கு கீழே 30 மீட்டர் ஆழத்தில ஒரு மீன் இருக்கு. கடல் மட்டத்திற்கு கீழே 30 மீட்டர் ஆழத்துல ஒரு மீன் இருக்கு அப்படின்னா இதை என்னன்னு சொல்லி சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? தரை மட்டத்தில் இருந்து கீழே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இத மைனஸ், இப்ப நான் ஒரு வார்த்தையில சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. தரை மட்டத்தில் இருந்து 30 மீட்டர் 30 மீட்டர் ஆழத்துல ஒரு மீனை நான் பார்த்தேன் அப்படின்ற வார்த்தைய எப்படி மேத்தமெட்டிக்கலா எழுதலாம் அப்படின்னா -30ன்னு எழுதுவோம். -30 மீட்டர். இப்ப யூனிட்ட பிரச்சனை கிடையாது, இது பிளஸ்ஸா மைனஸான்றதுலதான் பிரச்சனை. சரியா? சோ தரை மட்டத்திற்கு கீழேன்னு போகும்போது மைனஸ்ல போகும். ஏன்னா இங்க ஜீரோக்கு கீழே -10 -20 -30. ஸோ இங்க வந்து எப்பயும் போல 10 20 30 போட்டாலும் இந்த இதை இப்படிதான் எழுதுவோம். சரியா குட்டஸ்? ஸோ இதுக்குரிய சம்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவாடா? சரி, ரைட்டு. உங்களுக்கு புக் காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இருக்கு பாருங்களேன். இப்ப நம்ம பாக்குறது என்னது? இந்த இருக்கு பாருங்க. அருந்தக்கூடிய தண்ணீரானது தரைமட்டத்திலிருந்து 100 மீட்டருக்கு கீழே கிடைக்கின்றது. அப்ப குடிக்கிற தண்ணி நார்மலா நம்ம மண்ணு இருக்குல்ல, மண்ணு தரைக்கு கீழே அடியில தோண்டணும். எவ்வளவு தூரத்துக்கு? 100 மீட்டர் தோண்டினாதான் தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னா அதை எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா -100ன்னு சொல்லி குறிப்பிடலாம். எக்ஸசைஸ் 2.1ல முதல் கேள்விக்கு என்ன கொஸ்டின்? முதல் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது குட்டஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் -100ன்னு சொல்லி தான் குறிப்பிடணும். ஏன் குட்டஸ்? ஏன் மைனஸ் போடுறோம்னு புரிஞ்சா? கடல் மட்டத்திற்கு கீழே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது. அடுத்து பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின். ஒரு நீச்சல் வீரர் நீச்சல் குளத்தில் தரைமட்டத்திலிருந்து 7 அடி ஆழத்தில் குதிக்கிறார். சரியா? சோ இப்ப நான் ஒரு சின்ன சின்ன மீன் டயக்ராம் போட்டேன். இதெல்லாம் நீங்களே கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஐடியா கிடைக்கும். சரிடம்மா? சோ அப்ப தரை மட்டத்தில் இருந்து அந்த வார்த்தையை கவனிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ எத்தனை அடி ஆழத்திற்கு? 7 அடி அப்படின்னும் போது தரைக்கு கீழே அப்படின்னா மைனஸ். சரியாம்மா? சோ அடினா 7 அடி, -7 அடி அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து இப்ப மூணாவது கொஸ்டின் பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு நம்பர் லைன் இமேஜின் பண்ணிக்கலாம். -46 என்கோட்டிற்கு இங்க பாருங்க, இந்த இடத்துல -46ன்னு போட்டுக்கிட்டேன். இங்க என்ன இருக்கும்? -45 -44 -43 இப்படியே வருமா? ஒரு குறிப்பிட்ட தூரத்துலதான் -35 இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி போகும். சிறிது புரியுதா குட்டஸ்? இந்த 3 டாட்டுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தோமா? இன்னும் மற்றும் பல. இப்ப இந்த இருக்க -35 -34 இப்படிதான் நான் மார்க் பண்ணி இருந்திருப்போம். இப்ப நல்லா கவனிங்க, கொஸ்டின் என்ன எப்படி ரீட் பண்ணணும்? -46 இந்த பக்கம் போக போக இந்த இருக்கு 35பா. இந்த போக போக என்னன்னு சொல்லுவோம்? வலது பக்கம். சரியா? இந்த பக்கம் 35க்கு இது என்னன்னு சொல்லுவோம்? இடது பக்கம். உங்களுக்கு தெரியலன்னா அப்படி டயக்ராம் போட்டுக்கோங்க குட்டஸ். -46 இந்த நம்பரை தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மார்க் கூட வச்சுக்கிருவோம். -46 என்பது என்கோட்டின் -35க்கு இடது பக்கம் இருக்கா வலது பக்கம் இருக்கா?
பார்த்து சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதுதான் 35 நமக்கு கேட்ட கொடுத்துருக்க டேட்டா இது. இந்த நம்பருக்கு உங்க கையை வச்சே பார்த்தலாம். இது என்னோட வலது கை, நான் எழுதுற பக்கம் வலது பக்கம், சரியா? சோ இந்த கை என்ன சொல்லுவோம், இடதுன்னு தானே சொல்லுவோம். அப்ப எந்த பக்கம் இருக்கு, லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கா அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்களே கரெக்டா சொல்லிடுங்க. ஆன்சர் இருக்கு எது, -35 வந்து 46க்கு எந்த பக்கம் இருக்கு, இதோட இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கா, 30 -35க்கு இந்த பக்கம் எங்க இருக்கு, இடது பக்கம். சோ இதோட ஆன்சர் என்ன குட்டு, இடது பக்கம். இது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணணுமா டீச்சர் அப்படின்னா தேவையில்லை, அப்படி டயக்ராம் போட்டு பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே மேடம்மா, ரைட்டு. அடுத்து நம்ம எத்தனாவது கொஸ்டின் போறோம், ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல 1 2 3 முடிச்சாச்சு. இப்போ 4th கொஸ்டின் பாக்குறோம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுவுமே நம்பர் லைன் தான், ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு நம்பர் லைன் போடுற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ நான் திருப்பி போடுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க -5, இங்க 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 இருந்தே போடுவோமே. 0 1 2 3 4 5, இங்க -1 -2 -3 -4 -5 -6, இப்படியே போகுமா? கொஸ்டின் புரியுதா? இந்த பக்கம் +6 சேர்த்து கூட போட்டணும், தப்பு கிடையாது. நல்லா கவனிங்க. -5 முதல் +5 வரை, இந்த பிளஸ் போட்டாலும் ஒண்ணுதான் போடலாட்டினாலும் ஒண்ணுதான் குட்டஸ். -5 முதல் +5 வரை உள்ள எண்களை, இடையில் உள்ள எண்களை காண்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. -5 முதல் +5 வரைன்றதுல பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரு எண்களையும், சோ இரு எண்களையும் உள்ளடக்கிய, சோ இரு எண்களையும் உள்ளடக்கி அப்படின்னா -5யும் சேர்த்துக்கோங்கப்பா, +5யும் சேர்த்துக்கோங்க. அப்ப இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா இன்க்ளூடிங். இன்க்ளூடிங் அப்படின்னா என்னன்னா இந்த இரு எண்களையும் உள்ளடக்கியன்னு அர்த்தம், சரியா குட்டஸ்? இப்ப -5ல இருந்து இந்த இருக்கு இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன்னா +5 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எத்தனைப்பா அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வரும். இந்த -5 இந்த +5யும் சேர்த்துக்கணுமா இல்ல சேர்க்க கூடாதா? அந்த சேர்த்துக்கிறணுன்ற வார்த்தையை தான் நம்ம கேஷுவலா கலோக்கியலா யூஸ் பண்ணுவோம். இங்க சுத்த தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க, இரு எண்களையும் உள்ளடக்கி. இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்கோம், இன்க்ளூடிங். இப்ப கவுண்ட் பண்ணிடலாமா? எங்க கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11, 11 நம்பர் இருக்கு. -5ல இருந்து +5 வரைக்கும் எல்லா நம்பரையும் சேர்த்து இப்ப உங்களுக்கு நான் பாக்ஸ் போட்டு காமிச்சிடுறேன். இப்படி பாக்ஸ் போட்டு காமிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டா தெரியும். சோ எத்தனை நம்பர்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ண ஞாபகம் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நம்பர் இருக்கு. இதான்ப்பா இந்த 4th கொஸ்டினோட ஆன்சர் 11. புரிஞ்சாடாமா? சோ இந்த மாதிரி டயக்ராம் போட்டுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. சரிடா குட்டர்ஸ்? கொஞ்சம் புரியுதா? டைம் கொடுக்கவா, வேணா எழுதிக்கிறீங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிடா? ஓகே. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல இருக்கோம். என்னப்பா கொஸ்டின் அது? டேஸ் என்பது, டேஸ் என்பது, டேஸ் என்பது மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல. முழுனா முழு எண் அப்படின்றதுல சொல்றாங்க, சரியா? இண்டிஜர்ஸ் முழுக்கள்ன்றாங்க. சரி புரியுதா? மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்லனா நம்ம அடிக்கடி இப்பதானே பார்த்தோம் ஸ்டார்டிங்ல. 0 இதை வந்து பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பரோட எல்லாம் கம்பேர் பண்ணிடக்கூடாது குட்டர்ஸ். 0 which is neither positive nor negative. இந்த வார்த்தையை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னா 0 which is neither positive nor negative. பாசிட்டிவ் நம்பர்ஸோடையும் சேராது, நெகட்டிவ் நம்பர்ஸோடையும் சேராது. சொல்றது புரியுதா குட்டர்ஸ்மா? ஸோ இப்போ நம்ம 2.1ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ஸ் முடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்து திருப்பி இந்த என்டையர் சாப்டருக்குமே நான் ஒவ்வொரு சம்முக்குமே நம்ம என்ன சொல்லிதான் பார்க்க போறோம், நம்பர் லைன் கம்பேர் பண்ணி தான் சொல்றோம். சரியாடா? ஓகே. இப்ப செகண்ட் ரோமன் லெட்டர் ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன். சரியா தவறா? செகண்ட் ரோமன் லெட்டர் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியா தவறா கொடுத்துருக்காங்க. சரி, மீதி உள்ள டேட்டா தான் நம்ம ரப் பண்ணிக்கலாம். -18 செகண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியா தவறா, ட்ரூவா ஃபால்ஸ். 6 -12
0. சரியா? சோ இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு 20 கொடுத்துருக்காங்க. என்ன 20? -20 கொடுத்துருக்காங்க குட்டஸ். இப்பதான் நம்ம மெயினா கவனிக்கணும். கம்பாரிசன் ஆஃப் நம்பர்ஸ். இதை என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா கேட்டிருக்காங்க. சரியா? பட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா செய்யறதுக்கு முன்னாடி கம்பாரிசன் ஆஃப் நம்பர்ஸ். உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியுமா? நம்ம சொல்லி கொடுத்துருக்கீங்க ஞாபகம் இருக்கா? இதை நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே பண்ணிருக்கோம். குட்டஸ், உங்ககிட்ட 5 சாக்லேட் இருக்கு. என்கிட்ட டீச்சர் இருக்கிற என்கிட்ட 3 சாக்லேட்ஸ் தான் இருக்கு. யார்கிட்ட நிறைய சாக்லேட்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம்? டக்குன்னு சொன்னா டீச்சர் என்கிட்ட தான் 5 சாக்லேட், நான் தான் நிறைய வச்சிருக்கேன். அப்ப நீங்க தானே ஃபர்ஸ்ட். சோ அப்ப இந்த பக்கம் போடுவோம். சரியா? இப்ப அதே 3 இந்த பக்கம் போட்டு 5 இங்க போட்டிருக்கேன். சரியா? சோ அதே கான்செப்ட் தான். என்கிட்ட 3 சாக்லேட்டு, உங்ககிட்ட 5 சாக்லேட் இருக்கு. சோ அப்ப என்ன சொல்லுவோம்? சோ எந்த பக்கம் பெரிய நம்பர் இருக்கோ அந்த பக்கம் பார்த்துதான் இது வந்து ஓப்பன் ஓப்பன் அப்வர்டா இருக்கும். சரியா குட்டஸ்? இத வந்து இங்கிலீஷ்ல கிரேட்டர் தன் சிம்பல்னு சொல்லுவாங்க. பெரிய என்ன குறிக்கிறதுக்கு எந்த பக்கம் பெரிய நம்பர் இருக்கோ அந்த பக்கம் பார்த்து போடணும்ப்பா. இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். புரியுதா? சோ இது நம்ம 2 பக்கமே பிளஸ் நம்பர் வச்சே பார்த்தோம். சரியா குட்டஸ்? இப்ப இப்ப இந்த பிளஸ் போட்டாலும் ஒண்ணுதான், போடலாட்டாலும் ஒண்ணுதான்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்ப இதே கான்செப்ட இப்ப நம்ம எதுல பார்க்க போறோம்? நம்பர் லைன்ல பார்க்க போறோம். சரியா குட்டஸ்? அதுக்குரிய நான் ஒரு ஸ்டிமுலேஷன் காமிக்கிறேன், கவனிச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றாங்க. ஆ இங்க பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியுதா குட்டஸ்? ஆ இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல எந்த நம்பர்ப்பா பெருசு? நீங்களே பார்த்து சொல்லுங்க. இப்ப ஏன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்காங்க, பின்னு ஒரு நம்பர் எடுத்திருக்காங்க. நார்மலா ஒரு பக்கம் இப்படி வச்சுக்கோங்களேன். எதை ஏன்னு சொல்றாங்கன்னா ப்ளூ கலர்ல போட்டதை ஏனும், ரெட் கலர்ல போட்ட நம்பர் லைனா பின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ 2 பக்கத்துல எதுப்பா பெருசு? நீ டக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நம்ம 3 and 5 போட்ட மாதிரிதான். என்கிட்ட எப்பயுமே 2 சாக்லேட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட 7 சாக்லேட்ஸ் இருக்கு. யார்கிட்ட நிறைய சாக்லேட்ஸ் இருக்குன்னா எந்த பக்கம் சிம்பிள் போடுவோம்? இப்படிதானே சொல்லுவோம். அப்ப இங்கிலீஷ்ல இதை என்னன்னு சொல்லுவோம்? பி இஸ் லெஸ் தேன் ஏ. பி வந்து எதா இருக்கு? பி இஸ் லெஸ் தேன். ஏன்னா என்னமா அர்த்தம்? உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு புரியுதா? இது ஏபி கூட வைக்காதீங்க குட்டர்ஸ். எப்பயும் போல உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைல்லயே சொல்லுங்க. 2 வந்து 7 விட குறைவாக இருக்கு, அவ்வளவுதான். சரியா? 2 இஸ் லெஸ் தேன் 7 தானே? நீங்க அப்படியே சொல்லி புரிஞ்சுக்கோங்க, தப்பே கிடையாது. சரியா? இப்ப இது மாதிரி 2 3 எக்ஸாம்பிள்ஸ் பாத்துருவோமா? அதை பார்த்தோம்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்ப நான் பொசிஷனை மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆ ஆ இப்ப பி என்ன கொடுத்துருக்கேன்? ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன். ஏ வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க பார்த்து சொல்லுங்க குட்டஸ். என்ன கொடுத்துருக்கேன்? இங்கிட்டு -2, இங்கிட்டு +2பா. எதுப்பா பெருசு? நல்லா சொல்லி ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு டயக்ராம் போட்டே காமிக்கிறேன். இங்க 0 1 2 3, இங்க -1 -2 இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லா உள்ளது என்னன்னு சொல்லுவோம்? குறை குறை முழுக்கள். இந்த பக்கம் உள்ளதை என்னன்னு சொல்லுவோம்? மிகை முழுக்கள்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்ப ரைட் சைடு போக போக, உங்களோட வலதுபுறம் போக 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 மதிப்பு எண் மதிப்பு கூடும். இடது பக்கம் வர வர எண் மதிப்பு என்னது? குறையும். -2 பெருசா +2 பெருசா பார்த்து சொன்னீங்கன்னா எதுதான்ப்பா பெருசு? +2 தான் பெருசு. சோ அதுக்குரிய வீடியோ ஷேர் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். சோ இத புரிஞ்சுச்சா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு பக்கம் எடுத்துக்கோ. இப்ப ம், ஆ இப்ப 0வோட கம்பேர் பண்ணி பாருங்கப்பா. இப்ப 0வோட கம்பேர் பண்ணா எதுப்பா பெருசு? டீச்சர் 0க்கு மதிப்பு கிடையாது. எஸ், கிடையாதுதான். பட் 0 விட கீழே போக போக மைனஸ்ல தானே போகுது. அப்ப இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த பக்கம் -2 0 எதுப்பா பெருசுனா 0 எந்த பக்கம் இருக்கு? நம்மளோட ரைட் சைடு. இப்படிதான் மூவ் ஆன் பண்ணுவோம். -2 எந்த பக்கம் இருக்கு? லெஃப்ட் சைடு இருக்கு. அப்ப 2ல எதுப்பா பெருசு? இதுக்கு ஆன்சரு 0 தான் பெருசு. ஓகேவா?
சொல்றது புரியுதா குட்டர்ஸ்? ரெண்டு தான் பெருசுன்னு சொல்லிடக்கூடாது. இந்த ரெண்டுக்கு முன்னாடி என்ன குறி இருக்கு? மைனஸ் குறி இருக்கு. சோ அதனால இதை நீங்க புரிஞ்சு செய்யுங்க குட்டர்ஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியா? ஆ, ஒரு செகண்ட் இருங்க. யா, சரி. இப்ப நம்ம இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பார்த்திருக்கோம்? செகண்ட் ரோமன் லெட்டர் பார்த்திருக்கோம். அதே மாதிரி இப்ப நீங்க உங்களுக்கு எது பெருசு எது சிறுசுன்றத செஞ்சு பார்த்துருங்க. இப்ப இங்க கம்பேர் பண்ணுங்க. -20, இங்க -18. ஒரு உதாரணத்துக்கு தான் குட்டஸ் போட்டிருக்கேன். இந்த கொடுத்துருக்க நம்பரா இங்க இடையில கொஞ்சம் நம்பர் இருக்கும். -12, அடுத்து கொஞ்சம் நம்பர் இருக்கும், அடுத்து 0, அடுத்து 6, +6. இதை இப்படி நம்பர் லைன்ல புரிஞ்சு செஞ்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். -20 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இப்படிதான் இருக்கும். சரியா? சோ என்ன கேட்டிருக்காங்க? ஒவ்வொரு நம்பரோட கம்பேர் பண்ணி சொல்லுங்க. -20 எங்க இருக்கு? என்னோட இடது பக்கம் இருக்கு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? போர்டு தெரியுதா? ஆஹ் -20 எங்க இருக்கு? என்னோட இடது பக்கம் இருக்கு. மீதி உள்ள நம்பர்ஸ் எல்லாமே எங்க இருக்கு குட்டர்ஸ்? வலது பக்கம் தானே இருக்கு. அப்ப -20 விட -18 பெரிய நம்பரா சின்ன நம்பரானா? எஸ், இது பெரிய நம்பர் தான். -18 தான் பெருசு. எஸ், இட் இஸ் ட்ரூ. அடுத்து 6 இருக்கு, 6. -20க்கு இந்த பக்கம் இருக்கு. வலது பக்கம் இருக்கிறது எல்லாமே போக போக என்னவா இருக்குன்னா வேல்யூஸ் மதிப்பு கூடும். உங்களுக்கு வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும் கூட போட்டுக்கோங்களேன். வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி பாத்துக்கோங்க. சோ அப்ப ரைட் சைடு தானே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் டயக்ராமோட கம்பேர் பண்ணி பாருங்க. எஸ், ரைட் சைடு தான் இருக்கு. அப்ப இட் இஸ் ட்ரூ. அடுத்து -20க்கு -12 எந்த பக்கம் இருக்கு? வலது பக்கம். வலது பக்கம் போக 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 எண் மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். யா, இதுவும் ட்ரூ தான். அப்ப 0 அப்படின்னும் போது யா, இட் இஸ் ஆல்சோ ட்ரூன்னு சொல்லி பார்ப்போம். சொல்றது புரியுதா குட்டர்ஸ்? சோ இப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு என்னன்னா -18, 6, -12, 0 இதோட எல்லாத்தையும் விட எது பெருசுன்னு சொல்லியிருக்காங்க? -20 தான் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க. -20 பெருசு? யோசிச்சு சொல்லுங்க குட்டர்ஸ். -20 தான் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? சோ கொஷினை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. இந்த 1, 2, 3, 4 மதிப்புகள் -20 விட பெருசா? திருப்பி வாசிக்கிறேன். -18, 6, -12, 0 இந்த 4 நம்பரும் -20 விட பெருசானா எந்த பக்கம் பார்த்து போடணும்? இப்படிதான் போடணும். சோ கொடுத்துருக்கிறது கரெக்டா கொடுத்துருக்காங்கன்னா எஸ், இட் இஸ் ட்ரூ. சொல்றது புரியுதாடாமா? இப்படிதான் கொஸ்டினா ரீட் பண்ணும்போது கரெக்டா அனலைஸ் பண்ணி செய்யுங்க. சரியா? எடுத்தோடனே ட்ரூ, எடுத்தோடனே ஃபால்ஸ்ன்னு சொல்லி போடாதீங்க. அடுத்து திருப்பி 2வது நம்பருக்கும் என்னது, நான் வழக்கம் போல நம்பர் லைன் தான்ப்பா போடுறேன். சரி, இப்ப இங்க 0வோட கம்பேர் பண்ணணும். 0 தான் நடுவுல இருக்கு. ஓகே, -1. சரியா? இந்த பக்கம் போடும் போது என்ன சொன்னோம்? வலது பக்கம். இந்த பக்கம் என்ன சொல்றோம்? இடது பக்கம்னு சொல்லி சொன்னோம். சரியா? இப்ப கொஸ்டின் என்ன கேட்காங்க? -1 என்பது 0வின் எந்த பக்கம் இருக்கு? 0வுக்கு எந்த பக்கம் இருக்கு? இடது பக்கத்துலதான் இருந்திருக்கு நம்பர் லைன்ல. ஆனா கொடுத்திருக்க வார்த்தை என்ன கொடுத்திருக்காங்க? -1 ஆனது 0க்கு என்ன பக்கம் இருக்கு? வலது புறம்னு சொல்லிட்டாங்க. சோ 0க்கு வலது பக்கம் என்னதான் இருக்கு? +1 தான் இருக்கு. ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? 0வுக்கு வலது பக்கத்துலயா இது இருக்கு -1. இப்ப கொடுத்தது சரியா தவறானா? தவறு. செகண்ட் ரோமன் லெட்டர் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா தவறுன்னு சொல்லி சொல்லுவோம். சொல்றது புரியுதா குட்டர்ஸ்? சரியாடாமா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சோ இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்களே புரிஞ்சு அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரியாடா? அடுத்து நேச்சுரல் நம்பர் பார்த்தோம், ஹோல் நம்பர் பார்த்தோம், இன்டிஜர்ஸ் பார்த்தோம்ல. இப்ப இந்த இதுல இது என்னன்னு சொல்லுவோம்? இயல் எண்கள்னு சொன்னோமா? சரியா தவறாவா கரெக்டா கவனிச்சு செய்யுங்க. இது என்னன்னு சொல்லுவோம்? முழு எண்கள் வேற, முழுக்கள் வேறன்னு சொல்லியிருக்கேன், கவனிச்சு செய்யுங்க. இது என்னது? முழுக்கள். இப்ப இதுல எதுப்பா பெருசு அப்படின்னா முழுக்கள் தானே பெருசு. ஞாபகம் இருக்கா? சோ இதை பேஸ் பண்ணி தான் இப்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. இப்ப நான் எத்தனாவது கொஸ்டினுக்கு வந்திருக்கேன்னா 5th கொஸ்டின் வந்திருக்கேன். 4th கொஸ்டினுக்கு ஆன்சரும் சொல்லிடுறேன் குட்டர்ஸ். அதுவுமே முக்கியமான கொஸ்டின் தான். எல்லாமே கான்செப்ட் புரிஞ்சா ஈஸியா இருக்கும் குட்டர்ஸ் உங்களுக்கு. சரியாடா? இப்ப பாருங்க, நம்ம இப்ப எந்த கொஸ்டின்ல இருக்கோம் அப்படின்னா 4th கொஸ்டினுக்கு.
எல்லா குறை எண்களும் முக்கியமான கொஸ்டின் குட்டஸ், எல்லா குறை எண்களும் பூஜ்ஜியத்தை விட பெரியதானவையா? எங்க யோசிச்சு சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. இதுக்குரிய நம்பர் லைன் டயக்ராம் போடணுமா? சரியா தப்பான்னு யோசிச்சு சொல்லுங்க. டயக்ராம் போடணுமா? டயக்ராம் கூட போட்டு காமிச்சிடுறேன். -3, -2, -1, 0, 1, 2, 3 இப்படி போகுதா? இதுதான் என்னன்னு சொன்னோம், இதெல்லாம் குறை எண்கள்னு சொன்னோம். சரியா குட்டஸ்? இந்த குறை எண்கள் வந்து 0-விட பெருசா கம்மியா? நீங்களே இப்பதான் ஒரு சம் பார்த்தோம், 0-விட கம்மின்னு தான் இருக்கு. ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0-விட பெருசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்னது, 0-விட கம்மியான நம்பரா பெரிய நம்பரா? கணக்குப்படி மேக்ஸ்ல வந்து நம்ம படிச்ச கான்செப்ட் வந்து 0-விட கம்மி, ஏன்னா இடது பக்கம் போகுது. அப்ப செகண்ட் ரோமன் லெட்டர் 4th கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா தவறு. எல்லா குறை எண்களும் சைவரை விட பெரிதானதுன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது தப்பு. சரியா புரிஞ்சுச்சா? ரைட் சைடு போக போதான் பாசிட்டிவ். ஸோ செகண்ட் ரோமன் லெட்டர் 4th கொஸ்டினோட ஆன்சர் என்ன, இட் இஸ் ராங். சரிடம்மா, புரியுதா? இப்ப அந்த 5th கொஸ்டின் பாருங்க, எல்லா முழு எண்களும் முழுக்களே. ஸோ எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பரா? நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு புரியலன்னு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இந்த 1, 2, 3ன்றது இங்கேயும் இருக்கா? அப்ப இயல் எண்கள் முழு எண்களுக்குள்ள அடங்குதா இல்லையா? எஸ். சோ இதை விட இல்லைன்னா இன்னும் ஈஸியா சொல்லி தரேனே, இந்த நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர்ல எதுப்பா பெருசு அப்படின்னா ஹோல் நம்பர். ஏன்னா இது எல்லா எண்களும் இதுக்குள்ள அடங்கிருச்சா? புரியுதா? சோ எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர். சரியா? எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ இன்டிஜர்ஸ். பாப்போமா? 0 இருக்கு, +1 இருக்கு, +2 இருக்கு, +3 இருக்கு, அதை தவிர எக்ஸ்ட்ராவுமே இருக்கு. சோ அப்ப இந்த கொஸ்டினை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எல்லா முழு எண்களும் எல்லா முழு எண்களும் முழுக்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுதா குட்டஸ்? இந்த எல்லா முழு எண்களும் முழுக்களுக்குள்ள இருக்கா? எஸ், இட் இஸ் தேர். அப்ப இதுக்கு பேர் என்னன்னா ட்ரூன்னு சொல்லுவோம். சொல்ற கான்செப்ட் புரியுதா குட்டஸ்? உங்களுக்கு இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிடம்மா, ஓகே. இது வரைக்கும் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சாச்சு, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்ப 9th ரோமன் லெட்டரை உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக நான் கொடுக்கலாம் நினைக்கிறேன். இங்க ட்ரை பண்ணி பார்ப்போம்மா. என்ன கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க, நம்பர் கொடுத்துருக்காங்களா, எது பெருசு எது சிறுசுன்னு சொல்லி. ஸோ இந்த 7th ரோமன் லெட்டர் 9th ரோமன் லெட்டர் சம்ஸை நம்ம ஏற்கனவே செஞ்சு பார்த்தோம், இருந்தாலும் ஒன்ஸ் செஞ்சு பார்த்துருங்க. அதே மாதிரி 8th ரோமன் லெட்டர்ல நம்பர் லைன் போடுவோமா? என்கோடு போட்டுட்டு இந்த 7க்கும் 10க்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்கு, அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வரீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 8th ரோமன் லெட்டர் நம்ம ஏற்கனவே 9th ரோமன் லெட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இன்னொரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 8th ரோமன் லெட்டரும் நீங்க ஹோம்ஒர்க்கா செஞ்சீங்கன்னா அடுத்து இன்னும் எத்தனை ரோமன் லெட்டர் தான் இருக்கு? 2 ரோமன் லெட்டர். 10, 11 நம்ம ஈஸியா முடிச்சிடலாம் குட்டஸ். சொல்றது புரியுதாடாம்மா? ஸோ இப்போ இந்த ஒரு நம்பர் வச்சு ஒரே ஒரு டிஜிட் வச்ச நம்பர் 2 டிஜிட் நம்பர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணோம்னா இந்த 10th and 11th ரோமன் லெட்டர் எத்தனை இருக்கு? 3 டிஜிட் நம்பர்ஸ் வச்சிருக்கு, நம்ம எல்லாம் சம் செஞ்சிடலாம். ஓகேவாடாம்மா? உங்களுக்கு டவுட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. யாரும் சாட் பாக்ஸ்ல எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா? யாரும் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியும் நினைக்கவா? கரெக்டா? சரி, இப்ப நான் 7th ரோமன் லெட்டர்ல ஒரு சின்ன ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறேனே, ட்ரை பண்ணுவோமா? அது 0, 1, 2, 3 போட்டோமா, இங்க 4 போட்டோமா. இது லெஃப்ட் சைடு -2, -4, -6ன்னு போடுறேன்ப்பா. இதுதான்ப்பா அந்த 7th ரோமன் லெட்டரோட கான்செப்ட். ஸோ இப்படி போட்டா கரெக்டா? டீச்சர் நீங்க தான் சொன்னீங்க இந்த பக்கம் இது மிகை எண்கள், இல்லைன்னா மிகை முழுக்கள் கூட சொல்லுங்களேன். மிகை எண்கள் இல்ல மிகை முழுக்கள், இது என்னன்னு சொன்னோம்? குறை எண்கள் சொன்னோம். கரெக்டா குட்டஸ்? ஞாபகம் இருக்கா? சரி, அப்ப டீச்சர் இந்த பக்கம் மிகை எண்கள் பாசிட்டிவ்ல இருக்கு, இந்த பக்கம் நெகட்டிவ்ல இருக்கு, சரியா? கரெக்டா? யோசிச்சு சொல்லுங்க. நம்ம என்ன பார்த்தோம்? 0வுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கம் உள்ள எண்ணும் சம தொலைவில் இருக்கணும். இந்த பக்கம் 1 இருக்கு, ஆனா இந்த பக்கம் என்ன இருக்கு? -2 இருக்கு. அப்ப இது சம தொலைவிலா இருக்கு. பாக்குற டயக்ராம் படி பார்க்கும்போது சம தொலைவில் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா நம்பர்ஸோட வேல்யூ பார்த்து சொல்லுங்க.
இந்த பக்கம் 2 4 6ன்னு கூடுது ஆனா இந்த பக்கம் ஒன்னொன்னாதான் கூடுது. அப்ப இது ரைட்டா தப்பானா இது தவறு. சரியா? தவறுன்னு சொல்லணும். கொடுத்திருக்க என்கோடு வந்து தவறானது. காரணம் என்னன்னு சொல்லணும். வலது பக்கம் எல்லாமே சம தொலைவில் இருக்கு. 0க்கும் 1க்கும் வித்தியாசம் 1, 1க்கும் 2க்கும் வித்தியாசம் 1 அப்படித்தானே பாக்குறோம். ஆனா இந்த பக்கம் பாருங்க வித்தியாசங்கள் எப்படி இருக்கு. 2ஆ இருக்கா, 2 4 6ன்னு சொல்லி போதா. அப்ப இந்த ரெண்டுமே என்னது, கொடுத்திருக்க என்கோடு வந்து சம தொலைவில் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறணும். சொல்றது புரியுதாடாம்மா? சோ இப்ப இது ரிலேட்டடான சம்ஸ் தான் இன்னைக்கு ஒரு அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு மீதிய கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன கொடுத்திருக்கேன் உங்களுக்கு, ஏற்கனவே செஞ்சு பார்த்த 9th ரோம லெட்டரும் இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகேப்சுலேட் பண்ண 8th ரோம லெட்டரும் ஹோம்ஒர்க்கா ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. சரியா? ஸோ ரிவைஸ் பண்ணீங்கன்னா மீதி கிளாஸ்ல 1 or 2 சம்ஸை நம்ம பார்த்தோம்னா இந்த சாப்டரோட அடுத்த எக்ஸசைஸ் நம்ம கான்செப்ட் போயிடலாம். ஓகே மேடமா? உங்களுக்கு கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இன்னும் ஒரு 2 minutes தான் இருக்கு கிளாஸ். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அமைதியா இருக்கீங்களே. எதிர் என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா குட்டஸ்? எதிரன்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம்ல. சோ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சோ கொடுத்திருக்க விஷயங்கள் அடுத்த கிளாஸ் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன படிச்சோம்னு சொல்லி ஒன்ஸ் நீங்க ரீகேப்சுலேட் பண்ணிட்டு வந்துருங்க குட்டஸ். அப்பதான் நமக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல எல்லாமே புரியும்டா. ஓகேவா? புரியுதா? இன்னைக்கு இந்த கிளாஸை நிறைவு பண்ணிக்கலாமா? ஹோம்ஒர்க்கையும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 2.1 பயிற்சி 2.1ல கொஸ்டின் நம்பர் 8 தான். சொல்லப்போனா ஆக்சுவலி கொஸ்டின் இன்னைக்கு ஹோம்ஒர்க் 8 மட்டும் தான். இருந்தாலும் 9th சேர்த்து ரீகேப்சுலேட் பண்ணிடுங்க. சரியாடம்மா? ஒரே ஒரு சம் தான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. சரியா குட்டஸ்? அதே மாதிரி என்ன படிச்சிருக்கோன்ற பேசிக் கான்செப்டும் நீங்க ரீகேப்சுலேட் பண்ணணும். ஓகே குட்டஸ், கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சரியா? சாட் பாக்ஸ்ல யார் எதுவும் மென்ஷன் பண்ணல? ஓகேடா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். ஜெய் ஹிந்த்.